everyone, welcome back to Prema Bharati Stream. இன்னைக்கு ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் எடுத்துட்டு இருக்கேன். நாங்கள் இப்போ காஞ்சிபுரம் போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ராஜகுபேரர் கோவிலுக்காக கிளம்பி வந்துட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக ஈவினிங் தான் கோவிலுக்குள்ளே போகலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம்னாலே சில்க் சாரீஸ் தான் ஃபேமஸ். ஸோ கொஞ்சம் சாரீஸ் அந்த மாதிரி பார்க்கலான்னு. அண்ட் என் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வருது, அவளுக்குமே கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் ஷாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் போயிட்டுருக்கோம். ஆஃப்டர்நூன் ஆனதுனால இப்போது லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஷாப்பிங் போகலான்னு இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு வ்ளாக் போட்டு. இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே போயிருந்தோம். ஸோ எங்கே பார்த்தாலுமே செம்ம ரஷ்ஷாக இருந்தது. டிராஃபிக் எங்கே போனாலுமே டிராஃபிக்காக இருந்தது. நிறைய ஒன் வேவாக தான் இருந்துருது. ஸோ வந்து A to B கிட்ட எங்களால் பார்க் பண்ணவே முடியல, செம்ம டிராஃபிக்கு. ஸோ நாங்கள் ஒரு இடத்துல பார்க்கிங் பண்ணிவிட்டு போயிட்டு லன்ச் எல்லாம் சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டோம். மீல்ஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்ருந்தோம். அப்புறம் பசங்க வந்து ரெஃப்ரெஷ்மெண்ட்காக டெசர்ட் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். நான் வந்து எதுவுமே ஆர்டர் பண்ணல. எனக்கு வந்து கொஞ்சம் டூத் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நான் எதுவும் எடுத்துக்கல. லன்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து சரி சாரீஸ் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். ஜலால் சில்க்ஸ் தான் பார்த்துருந்தேன். ஏன்னா லச்சூஸ் லைஃப் ஸ்டைலில் எனக்கு எப்பயுமே அது வந்து போடுவாங்க. ஸோ அதனால் சரி ஜலால் சில்க்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு போயிருந்தேன். பட் எனக்கு சாரீ செஷனுக்குள்ளே போகவே பிடிக்கலை. அவ்வளோ வந்து குப்பை மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளோரே என்னமோ கச்சா முச்சான்னு இருந்தது கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில். ஸோ அதனால் எனக்கு சாரீ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அப்புறம் நான் அங்கே பர்சன்ஸையும் பார்க்கல. அதனால் சரி ஓகே பாப்பாவுக்கு ஷாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். செகண்ட் ஃப்ளோர் போயிட்டு அவளோட ட்ரெஸ்ஸஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் சில்க் டைப்பில் வந்து லெஹங்கா மாதிரியோ இல்லைன்னா ஃபுல் ட்ரெஸ் அம்பர்லா ட்ரெஸ் மாதிரியோ பார்க்கலாம், கவுன் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளானில் போயிருந்தோம். ஒரு செஷன் ஃபுல்லாகவே கேர்ள் பேபிஸ்க்கு தனியாகவே வச்சுருந்தாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பட்டில் வந்து பாவாடை சட்டை மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். ஆனால் என்னோடய பாப்பாவுக்கு வந்து தாவாணி போடுற மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால் சரி தாவாணி போடுற மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு எடுத்தது எல்லாமே பெரிய சைஸ் தான். சரி தாவாணி மேபி இவளுக்கு வரல போல், பெரிய பாப்பாங்களுக்கு இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃபுல் கவுனாக வேணால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபுல் கவுன் பார்த்துட்டு இருந்தோம். ஃபுல் கவுன்லேயுமே சைஸ் கரெக்டாக இருந்தால் பயங்கர லூஸாக இருக்குது. அப்படி இல்லைன்னா கலர் காம்பினேஷன் ஒன்றும் அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் ஃபைனலாக இந்த மாதிரியில் வந்து சின்ன சைஸ் கிடைக்குமான்னு கேட்டிருந்தோம். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஷால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இங்கே எனக்கு எதுவுமே செட் ஆகலை. நாங்கள் உடனே வந்துட்டு பக்கத்துலேயே பச்சையப்பா சில்க்ஸ் இருந்தது, அங்கே போயிட்டோம். அங்கேயுமே நான் சாரீ செஷனுக்குள்ளே போகல. ஏன்னா அங்கே செம்ம க்ரௌடு. உள்ளே எதுவுமே நம்ம போய் பார்க்கவே முடியல, அந்தளவுக்கு இருந்தது. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், பாப்பாவுக்கு மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு இன்னொரு நாள் பொறுமையாக வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாப்பாவுக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அவளுக்கு இந்த மாதிரி பாவாடை சட்டை ரொம்பவே நல்லா இருந்துச்சு, வித் ஷாலோடு இருந்தது. இதில் எனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது, கான்ட்ராஸ்டாக இருந்தது, பார்டர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் ஷால் வந்து பார்த்திங்கன்னா மேலே என்ன டாப் போடுறாலோ அதே கலரில் ஷால் இருந்தது. எனக்கு அது வந்து கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்தது. ஒரே மாதிரி தாவணி போட்டு தெரியவே போகிறதில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்ததுனால நான் சரி, ஆனால் எனக்கு ஒரு 2-3 கலர் பிடிச்சதுனால அதை மட்டும் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் அவங்க அப்பா வச்சு பார்த்துட்ருக்காங்க. இந்த எல்லோ வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களெல்லாம் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா நான் ரொம்பவே டயர்டாகிடுவேன். ஏன்னா அவ்வளோ வந்து தொல்லை பண்ணிடுவாங்க. ஒரு ட்ரெஸ் கூட போட்டு பார்க்குறதுக்கு கோஆப்ரேட்டே பண்ண மாட்டா. என்னோடய பாப்பா ரொம்ப சுட்டி, அதுலேயே பையனும் அவளும் சேர்ந்தாங்கன்னா செம்ம வாளாக இருப்பாங்க. ஒன்று கூப்பிட்டு பண்ணுறதுக்குள்ளேயே டயர்டாகிட்டோம். டைமும் ரொம்ப எடுத்துருச்சு. அப்புறமா சரி இது வந்து பார்த்தோம், அது வந்து பெருசாக வந்து செட்டே ஆகலை. ஸோ சரி ஓகே நம்ம கவுன் செக்ஷன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நாங்கள் வந்து கவுன் செக்ஷன் போயிட்டோம். எனக்கு என்னென்னா இது வந்து ஸ்கூலுக்கு போட்டுட்டு போகிறதுக்காக இது மாதிரி நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா மார்னிங் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அவள் ஸ்கூலுக்கு தான் போவாள். ஸோ அதனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வேணும் அப்படின்னு போயிருந்தேன். அண்ட் இதில் ஒன் மோர் என்னென்னா இந்த பாவாடை தாவணி டைப்பில் 1 இயர் குழந்தை கூட சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த கலர் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. 1 இயர்லேருந்து வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் கவுன் செக்ஷனுக்கு வந்தோம்.
கவுன் செக்ஷன்லேயும் கலர் காம்பினேஷன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. லைட்டுக்கு டார்க்கு அந்த மாதிரி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த கலர் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. ஒரு மாதிரி லெமன் க்ரீனோட லெமன் எல்லோவோட ஒரு பேஸ்டல் ஷேட் ஆஃப் ப்ளூ, அக்வா ப்ளூ மாதிரி இருந்தது. கொஞ்சம் டிசைனும் நல்லா இருந்தது. எனக்கு இதில் என்ன பிடிச்சிருந்ததுன்னா, கீழே வந்துட்டு பாவாடையும் மேலே சட்டையும் கான்ட்ராஸ்ட் கலரில் வந்துட்டு தாவாணி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாவாடுடைய கலர்லேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது மாதிரி போடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இதை செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இது இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ட்ரெண்டிங்காகவும் இடையில இருந்துச்சு இந்த மாதிரி கவுன் டைப்பு. ஸோ இது கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அப்புறம் இன்னும் 2-3 டிசைன்ஸும் பார்த்துட்ருந்தோம். நான் ஆக்சுவலி காஞ்சிபுரமில் எனக்கு சில்க் சாரீ எடுக்கணுன்ற ஒரு மோட்டிவோட போகலை. ஆனால் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ்க்காக ஹோல்சேலுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பார்க்க தான் போயிருந்தேன். பட் அங்கே வந்து எனக்கு ஹோல்சேலிங்கில் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியல. ஜலால் சில்க்ஸில் கேட்டிருந்தேன். அவங்க விசிட்டிங் கார்டு வாங்கிட்டு வந்தேன். பட் எந்த அளவுக்கு செட் ஆகுன்றது எனக்கு தெரியல. ஸோ அதனால் நான் வந்து இப்போ எதுவும் பார்க்க வேணாம், வீக் டேஸில் வரலாம், வீக்கெண்ட்னால் அப்படி இருக்க போல் வீக் டேஸில் வந்து கொஞ்சம் பொறுமையாக அதுக்குன்னு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அங்கே நிறைய சில்க் ஷாப்ஸ் இருக்குது. நிறைய பெரிய பெரிய ஷாப்ஸுமே இப்போது ஆல்மோஸ்ட் சென்னையிலுமே அந்த ஷாப்ஸ் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஒரு இது மாதிரி பிஸ்னஸ்க்குன்னு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீக் டேயில் போனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஏர்லியாக போகணும். டைம் எடுத்து ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கணுன்றதை இந்த டைம் நான் போனதில் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சாரீ சைடு நான் போகவே இல்லை. ஒன்லி பாப்பாவுக்கு மட்டும் பார்த்துட்டு அப்புறம் அங்கே போய் தான் வந்து சரி காமாட்சி அம்மன் கோவிலையுமே பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி காமாட்சி அம்மன் கோவில் தரிசனமும் ராஜகுபேரர் கோவில் தரிசனமும் 2த்தையும் சூப்பராக முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். ஆனால் இந்த விலாகில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் பார்ட் 1 மட்டும் அப்லோட் பண்ணுறேன். பார்ட் 2ல் நான் டெம்பிள் விசிட்டும் போடுறேன். ஏன்னா 2மே போடும்போது ரொம்ப லாங்காக வந்துடுது வீடியோ. ஸோ அதனால் வந்துட்டு இதில் நான் பாப்பாவோடைய ஷாப்பிங் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்னுடைய ஷாப்பிங் விலாக்ஸ் இந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு தான் இருக்கேன். நிறைய விலாக்ஸ்க்குமே ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் வந்து போகுது. ஸோ அதனால தான் வந்து என்னால் ரெகுலராக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியலை. ஸோ ஃபைனலாக நாங்கள் இந்த ட்ரெஸ் தான் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். இதோட ரேட் வந்து 2260 வந்துச்சு. ஸோ இந்த காம்பினேஷனும் ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் அதையே செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் வந்துட்டு கேக் கட் பண்ணுறதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எதுவுமே வந்து பாப்பாவுக்கு செட் ஆகலை. என்னென்னா என்னுடைய பாப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒல்லியாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பாடி வைஸ் பார்த்திங்கன்னா 24 வந்து சைஸ் கரெக்டாக இருக்கும். பட் ஹைட் வந்து அதிகமாக இருப்பாள். ஸோ 26 or 28 தான் சிலதெல்லாம் வந்து ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ எனக்கு இதனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இடுப்பில் வந்து கட்டுற மாதிரி அப்படி தான் நான் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி எடுப்பேன். ஏன்னா எலாஸ்டிக் வச்சதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஹிப்புக்கு செட் ஆகாது. இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்தது. ஆனால் இதில் வந்து ஸ்லீவ்லெஸ்ஸாக இருந்ததுனால கொஞ்சம் லூஸாக இருந்தது பாப்பாவுக்கு. வீடியோ என்னோடய பையன் எடுத்துகிட்டு இருந்தான். அதனால இந்த கிறுக்கு வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே எதுவும் எங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் பெருசாக செட் ஆகலை. ஸோ எங்களுக்கு அந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் நாங்கள் பில் பண்ணிவிட்டு டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக கோவிலுக்கு கிளம்பிட்டோம். கோவிலுக்கு போனது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.